இந்த புதிய சட்டத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள நியமங்கள் தங்கள் கொள்கைக்கு வேட்டு வைத்துவிடும் என்ற பதட்டத்திலும் பயத்திலும் தான் உங்களை நோக்கி பல்வேறு பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறார் இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு 3000 திமுக அரசு அறிவிப்பு. ஆனால் என்ன இதுல நாம் பார்க்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கிற போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே என்று சொல்கிறார். ஆனால் அவரே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் சொன்ன வாக்கையை காப்பாற்ற முடியாமல் 3000 வழங்கி இருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் 2022 பொங்கல் பரிசு இல்லை. 2023, 24 1000 ரூபாய் வழங்குகிறார். 25 பொங்கல் பரிசு இல்லை. 26 3000 ரூபாய் தருகிறார். ஆக இது பொங்கல் பரிசா அல்லது தேர்தல் பரிசா? மக்களுக்கே இதற்கு வெளிச்சம். மடிக்கணினி 4 ஆண்டு காலம் மாணவர்களுக்கு வழங்கவில்லை, இப்போது மடிக்கணினி தருகிறார். இது மாணவர்களுக்கான அறிவு பரிசா அல்லது தேர்தல் பரிசா என்பது மாணவர்களுக்கே வெளிச்சம். அரசு ஊழியர்களுக்கு 4 ஆண்டு காலம் கொடுத்த வாக்குறுதிகளிலே பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. இப்போது பழைய ஓய்வு திட்டத்தை பங்களிப்பு உறுதியுடன் என்று பெயரை மாற்றி இன்னைக்கு புதிய ஓய்வு திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது அரசு ஊழியர்களுக்கான உரிமை பரிசா அல்லது தேர்தல் பரிசா என்பதும் அவர்களுக்கே வெளிச்சம். இப்படி பொங்கல் பரிசு, மடிக்கணினி, அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு என்று கொடுக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு 120 நாளை 125 நாளை உயர்த்தினால் அதில் பச்சை பொய் பேசுகிறார் முதலமைச்சர். 125 நாள் வேலை கிடைக்காது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அதற்கு விலக்கி அந்த சட்டத்தின் சரத்துக்களை சொன்னால் அதை ஏற்க மறுக்கிறார். நேற்று கூட மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் 11 லட்சம் கோடி தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிற விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் வலியுறுத்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி தலைமையிலே NDA ஆட்சி அமைகின்ற போது புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக வந்து 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக நம்முடைய மாண்புமிகு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார்கள். ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இன்றைக்கு கிராமங்களுடைய வளர்ச்சி, கிராமப்புற மக்களின் முன்னேற்றம் தான் நாட்டினுடைய வளர்ச்சியாக முதல் மைல்கல் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிராம வளர்ச்சிக்கான அடித்தளமாக விளங்கி வரும் திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் குறித்து புதிய சட்டம் ஒன்றை மத்திய அரசு சமீபத்தில் நிறைவேற்றியது. கிராமப்புற ஊரக வளர்ச்சி திட்டத்தின் வேலை நாட்கள் அதிகரிக்க வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தொடர்ச்சியாக மத்திய அரசு வளர்ச்சி வலியுறுத்தி வந்த நிலையிலே தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்தின் வாயிலாக 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையை ஏற்று ஏப்ரல் 1, 2025 முதல் தமிழ்நாட்டில் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை உயர்த்தியும் வழங்கியுள்ளது மத்திய அரசு. ஊதிய உயர்வு, அதிக நாட்களுக்கான ஊதியம், விவசாயம் உள்ளிட்ட முக்கிய பணிகளை இடையூறு செய்யாத வகையில் பணிகளை மேற்கொள்ளுதல் என கிராமப்புற ஊழியர்களுக்கு நேரடியாக நன்மை விளைவிக்கும் சரத்துகள் இச்சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு செய்தது என்ன? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என வாக்குறுதி சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக உங்கள் கிராமத்தில் நிறைவேற்றியதா? இல்லை. பல கிராமங்களில 50 நாட்களை கூட இந்த திட்டம் தாண்டவில்லை. உங்கள் உழைப்பின் ஊதியத்தையாவது முறையாக கொடுத்தார்களா என்றால் அதுவும் இல்லை. அதிலும் பொய் கணக்கு காட்டி உங்களுடைய உழைப்பை சுரண்டி திமுக அரசு ஊழல் செய்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.
இவற்றையெல்லாம் தடுக்கின்ற வகையில நீங்கள் உழைத்து சம்பாதிக்கும் ஊதியம் எந்த பாதிப்பும் இன்றி உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய சட்டத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள நியமங்கள் தங்கள் கொள்கைக்கு வேட்டு வைத்துவிடும் என்ற பதட்டத்திலும் பயத்திலும் தான் உங்களை நோக்கி பல்வேறு பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறார் இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தலைமையிலான திமுகவினர். திரு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக மேற்கொள்ளும் இந்த விஷமத்தனமான பொய் பிரச்சாரங்களை, கோயபிள்ஸ் பிரச்சாரங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நாளை அமைய உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில் உறுதியாக கிடைக்கும் என்ற வாக்குறுதியை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதுதான் உங்களுக்கு உண்மையான பொங்கல் பரிசு. இதுதான் விவசாயிகளுக்கான, விவசாய தொழிலாளர்களுக்கான உண்மையான பொங்கல் பரிசு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்பு அதை ஊதியத்தையும் உயர்த்தி வழங்கக்கூடிய அந்த உத்தரவாதம் தான் உண்மையான பொங்கல் பரிசாக அமையும். ஆகவே மத்திய அரசால் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள 125 நாள் வேலை திட்டம் 2026 அமையுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் 150 நாட்களாக உயர்த்தி தருவார். இதுதான் உண்மையான பொங்கல் பரிசு. ஆகவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னதை நினைவு கூர்ந்து அவருக்கு ஞாபகப்படுத்தினார். அப்போதும் அவருக்கு கொடுக்க மனம் வரவில்லை. ஆனால் தேர்தல் வந்த காலத்தினாலே இப்போது திட்டங்கள் வருகிறது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மறுபடியும் அவர்கள் பழைய குருடி கதவு திரடி என்று கிராமத்திலே சொல்வார்கள். அந்த கதையிலே தான் இன்றைக்கு அவர்கள் தேர்தல் வருகிற போது மட்டும் மக்களை பற்றி சிந்திப்பார்கள். ஆகவே இன்றைக்கு திமுகவினுடைய அஜெண்டா என்ன? திமுகவினுடைய அந்த அஜெண்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். அதற்கு தான் தேர்தல் அறிக்கை. முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு அவருடைய தங்கை கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை குழுவை தயார் செய்கின்ற தலைவராக இருக்கிறார். அவர் எதற்காக தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறார்? தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு வளம் பெறவும், தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் உறுதியாகவும் அவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கவில்லை. உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குகின்ற தேர்தல் அறிக்கையாகத்தான் கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை கருணாநிதியின் குடும்ப தேர்தல் அறிக்கையாக இருக்குமே தவிர தமிழ்நாட்டு குடும்ப மக்களின் வாழ்வை வளம் பெற செய்கிற தேர்தல் அறிக்கையாக இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.